JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுகவிற்கு ஆதரவு பெருகி வருகிறது. ஓசூர் அருகே உள்ள கொல்லப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுகவில் எழுச்சிமிகு நிகழ்வாக ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொரப்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கொல்லப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சமூகத்தினர் அதிமுகவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அக்கட்சியில் இணைந்தனர். இந்த இணைவு விழாவானது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஹரிஷ் ரெட்டி மற்றும் ராஜி ஆகியோரின் சீரிய ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. மேலும் மாமன்ற உறுப்பினர் திருமதி தில்ஷத் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் தொரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களான முத்து, ஷாக்கிர், சபாஷ், முகமது அலி, மாதையன், ஆதி ஆகியோர் முன்னிலையில் இந்த நிகழ்வு உறுதி செய்யப்பட்டது. ஓசூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி. பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் கட்சியில் இணைந்த ஒவ்வொருவருக்கும் அதிமுகவின் கட்சி சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக வரவேற்றார். புதிய உறுப்பினர்களின் வருகை ஓசூர் தொகுதியில் அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் ஒரு மைல்கல்லாக அமையும் என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். கட்சியில் இணைந்த இஸ்லாமிய சமூகத்தினர் பேசுகையில், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஓசூர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய முழு மூச்சாக உழைப்போம் என ஒருமனதாக உறுதியளித்தனர். தேர்தல் நெருங்கும் வேளையில் சிறுபான்மையின மக்களின் இந்த ஆதரவு ஓசூர் தொகுதியில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது.